இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வரும். நிறைய பேர் பயந்து உடல் எடை குறைஞ்சி போச்சு, எனக்கு முகமெல்லாம் ஒடுங்கி போச்சு, ஒரு சொட்டு விந்து 40 சொட்டு ரத்தம் இல்லை 100 சொட்டு ரத்தத்துக்கு சமமானது அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது. டாட்ஸ் சிண்ட்ரோம் அல்லது சிறுநீரில் விந்து வர்றது என்பது ஒரு பயப்படுற மாதிரியான நோய் அல்ல. சிறுநீரில் விந்து கலந்து வர்றது அப்படின்றத நிறைய திரும்ப நேயர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது இந்தியர்களுக்கே ஒரு பெக்கூலியரான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து அவங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து முக்கி டாய்லெட் போகும்போது ப்ராஸ்டேட் சுரப்பியிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பிட்டு வெளியே வரும். இது பயந்துருவாங்க எல்லாரும், விந்து திரவம் சிறுநீரில் போய் அதனால் உடல் வீணாயிருது அப்படின்னு. இது விந்து இல்லை, அதில் உயிரணுக்கள் இருக்காது. நம்பர் 1, இது ப்ராஸ்டேட் அழுத்தப்படுறதுனால நீங்கள் குத்த வச்சு உட்காந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது மேலேருந்து உடல் எடையெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஒரு ப்ரெஷர் வேறு கொடுக்கறதுனால இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி அழுத்தப்பட்டு அதுலேருந்து ஒரு பிட்டு வரும். இதில் உயிரணுக்கள் இருக்காது. ரொம்ப டாட் சிண்ட்ரோம்னு இதுக்கு பேர். டாட்னா என்னென்னா, இந்தியில் அது விந்துன்னு அர்த்தம். விந்து வர்றதுனால உடல் இழைச்சிருதுன்னு நம்ம ஊரில் எல்லாரும் பயப்படுவாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகும்போது இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ரெண்டாவது, அதை கவனிக்கவும் முடியாது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஈஸியாக. அதனால் இந்தியர்களுக்கு இது ரொம்ப கவனமாக இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வரும். நிறைய பேர் பயந்து உடல் எடை குறைஞ்சி போச்சு, எனக்கு முகமெல்லாம் ஒடுங்கி போச்சு, சுறுசுறுப்பாக இல்லை, இப்படி நிறைய கவலைகளோடு வருவாங்க. இது உண்மை அல்ல, இது பயத்தினால வருது. இன்னொரு இதில் நம்பிக்கை என்னன்னா, ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு விந்து 40 சொட்டு ரத்தம் இல்லை 100 சொட்டு ரத்தத்துக்கு சமமானது அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. அதன் அடிப்படையிலையும் இந்த மாதிரி கற்பனைகள், ஏன்னா விந்து சிறுநீரில் போச்சுன்னா நம்ம உடல் ரத்தமே சுருங்கிரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பயம் இருக்கும். குழந்தை இல்லாமல் போயிடலாம், ஆண்மை குறைவு வந்துடும், இப்படி ஏராளமான கற்பனைகள் பயத்தினால இப்படி வரும். நீங்கள் ரொம்ப எளிமையான விஷயம், நல்ல தண்ணி நிறைய குடிச்சு நல்ல மோஷன் வந்த பிறகு டாய்லெட் போங்க. முடிஞ்ச அளவுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க. இதில் இந்த பிரச்சனை தீந்துரும். இல்லை இதற்கு ஒரு மருந்து கொடுத்து கட்டுப்படுத்தணும்னா அதுக்கான மாத்திரைகள் இருக்குது, அந்த மருந்துகளை சாப்பிட்டாலே இந்த மாதிரி வர்றது நின்றுடும். அதனால் டாட்ஸ் சிண்ட்ரோம் அல்லது சிறுநீரில் விந்து வர்றது என்பது ஒரு பயப்படுற மாதிரியான நோய் அல்ல. அது உங்கள் பயத்தினால வரக்கூடிய பல்வேறு சிம்டம்ஸ். அது ஒரு ட்ராப், ஒரு ப்ராஸ்டேட் சுரப்பியிலேருந்து ஒரு திரவம் வர்றதுனால உங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படாது. அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். அப்படி கண்டிப்பாக அதை நிறுத்தணும் அப்படின்னீங்கன்னா நல்ல மருந்துகள் இருக்குது, மருத்துவர் அணுகுனீங்கன்னா சரி பண்ணிடுவாங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நன்றி.